இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ என்ன விட்டாங்க வந்து அல்கின் வந்து கொடுத்துருக்காங்க, அல்கின் நம்ம என்ன பண்ணோம், வாட்டர் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டர் நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும், H+ அண்ட் OH- நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும் இல்லையா. அப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா OH வந்து ரெண்டாவது கார்பன் போய் செகண்டரி கார்பன் போய் அட்டாச் ஆகும், ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் போய் நமக்கு அட்டாச் ஆகும். அப்போ வாட்டர்ல நம்ம ஆட் பண்ணும்போது எப்பவுமே அது வந்து மார்க்கோனிக் ஆஃப் ரூல் தான் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணும். ஹைட்ரஜன் எங்க ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குதோ அங்கே தான் போய் நமக்கு வந்து ஆட் ஆகும். அப்போங்க நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா CH3 CH OH அண்ட் வந்து நமக்கு என்ன CH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா. வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் வந்து நமக்கு எப்பவுமே செகண்டரி ஆல்கஹால் தான் கிடைக்கும். ஹைட்ரோபோரேஷன் தான் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த ரியாக்ஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் முன்னாடி ஷார்ட்ஸ்ல வந்து கொடுத்துருக்கிறேன். டீட்டெயில்டாக ஒவ்வொரு ரியாக்ஷன் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஃபுல் வீடியோவும் போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இப்போ ரெண்டாவது ரியாக்ஷன் வந்து எடுத்துப்போம். ரெண்டாவது ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீட்டோ குரூப் வந்து இருக்குது. கீட்டோ குரூப் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி கீட்டோ குரூப். அப்போ நம்ம கீட்டோ குரூப்பை நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் ஆக்சைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். அதே மாதிரி கீட்டோனை நம்ம ரெடியூஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் போரோஹைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ நமக்கு என்ன இது வந்து ஆல்கஹால் வந்து நம்ம கன்வெர்ட் ஆகும். அப்போ சைக்ளோஹெக்சேன் மேலே இருக்கக்கூடிய காம்பவுண்ட். அப்போ இது வந்து சைக்ளோஹெக்சேன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கிற டபுள் பாண்ட் ஓ நமக்கு என்னதான் மாறும் பார்த்தீங்கன்னா OH வந்து கன்வெர்ட் ஆகும். மீதி குரூப்ல நமக்கு வந்து எதுவுமே ஆகாது, அப்படியே வந்து இருக்கும். C டபுள் பாண்ட் OCH3. சார் இதுவும் நமக்கு வந்து கீட்டோ குரூப் மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுவும் நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுமா, செகண்டரி ஆல்கஹாலா மாறுமானா மாறாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் குரூப். எஸ்டர் குரூப்ல நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகவே ஆகாது. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஷார்ட்ஸ்ல வந்து பாருங்க, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸ்ல நம்ம ஆல்கஹால் ஆல்டிகைட் ஆசிட் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஆல்கஹால் ஆல்டிகைட் ஆசிட், அப்புறம் செகண்டரி ஆல்கஹால் கீட்டோன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். எஸ்டர் அமைடு அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ எஸ்டர் அண்ட் அமைடி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ரேஜன் வந்து இருக்குது. சில நேமிங் ரியாக்ஷன் நமக்கு வந்து இருக்குது. நம்ம அந்த சிம்பிள் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸில் நம்ம என்னது எஸ்டர்லாம் நமக்கு வந்து இன்வால்வ் ஆகாது. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், சோடியம் போரோஹைட்ரேட். சோடியம் போரோஹைட்ரேட் வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ நமக்கு என்ன ஆகும், கீட்டோன் வந்து நமக்கு வந்து செகண்டரி ஆல்கஹால் நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதே சோடியம் போரோஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அப்போ ஆல்டிஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்டிஹைட் நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் வந்து கிடைக்கும். அப்போ மூணாவது ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH இங்கே நம்மனா CH3 இது நமக்கு என்னதான் மாறும் பார்த்தீங்கன்னா CH2OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, CH2OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதான் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டிஹைடை தூக்கிட்டு அதில் அப்படியே நமக்கு வந்து OH தூக்கி போடுவாங்க. அது வந்து நமக்கு வந்து தப்பு. அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதை நான் முதலே சொல்லியிருப்பேன், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ப்ராசஸில் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து ரெடியூஸ் பண்ணவே கூடாது. அப்போ கீழே இருக்கிறது தான் கரெக்டான ப்ராடக்ட்.